சிவபிரியன், உள்ளாட்சி வரைக்கும் பெருசா போகாதுன்றது ஒண்ணு. நம்ம முதல்ல யோசித்தது 29ல அந்த பெரிய ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. அதுவே கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பொதுவா ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, கூட்டணி கட்சி எல்லாம்னா எதிர்முகாமில் இருக்கிறவங்க தான் விமர்சிப்பாங்க. ஆனா இப்ப சமீப காலமா காட்சிகள் ஆதரவு சக்திகள்லே 2 துருவ நிலைப்பாடெல்லாம் வருது. வெளிப்படை இப்ப ஷானவாஸ் சொல்றது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அது விசிக தலைமை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. இன்னொரு புறம் பிரியன் சொன்ன மாதிரி திரு வீரபாண்டியன் அவர்கள் பேச்சுன்றது யாருக்கு என்ன செய்தின்றதெல்லாம் நமக்கு புரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? 29 வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ இந்த 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருவேறு நிலைப்பாடுகள். இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை கணக்காக தான் போயிட்டு இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று, நீங்க திமுகவை விட்டு விலகி போயிட்டீங்க, தாவேக்காவிலையாவது அந்த அந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு, அங்கேயாவது ஸ்டெடியா இருக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை இடம் இருக்குல்ல 2 பேருக்குமே, விசிகாவுக்கும் சிபிஐக்கும், அந்த பாஜக எதிர்ப்புங்கிற விஷயம் இவங்களை நிறைய விஷயங்களை பேச வைக்குது. பாஜக சென்ட்ரிக்கா போறப்ப வேற மாதிரி போகுது, வேற மாதிரி ஆகுது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபெடரலிசம் போன்ற இஷ்யூஸ்ல டிஎம்கே எடுத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டை டிவிக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில இவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் பாய்காட் பண்ணதே போதும்னு நான் நினைக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா திரு பொன்முடி அவர்களும் இதே மாதிரி சிம்பாலிக்காக தான் டிஎம்கேலையும் பண்ணாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் எல்லாத்துக்கும் இந்த மாநில சுயாட்சி நிறைய இடங்கள்ல இல்ல. அதுல எங்க சிக்கல் வருதுன்னா, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் சிபிஎம்ல இருக்கிற அதிதீவிரமா பாஜக எதிர்ப்பு கொள்கை அளவுல எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் 2 நாளைக்கு முன்னாடியே இதுதான் ஸ்டாண்டுன்னு சொல்லியாச்சு. அதனாலதான் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் போல, இல்லன்னா போய் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்க சிக்கல் வருது, எங்க எதிர்ப்புகள் வருது அப்படின்னா, நீங்க ஆளுநர் விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க. அதை எவ்வளவு நாள் நாங்க அனுமதிக்க முடியுன்ற இடம் தான் அங்க எதிர்ப்பு குரல்கள் இருக்கு. இன்னொன்னு ஆதரவு குரல்னு. இதை தான் நான் எப்படி இதை பேலன்ஸ் பண்றதுன்னு. அது எப்படின்னா, நீங்க ஒரே விஷயம் தான், அதுல பவரை அனுபவிக்கிறவங்க, பவரை என்ஜாய் பண்றவங்க ஒரு விதமா பாக்குறாங்க. அந்த கட்சியிலே பவரை அனுபவிக்காதவங்க, பவர் வேண்டான்னு நினைக்கிறவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. இப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன். இப்ப ஜீவா அவர்கள் ஒரு தெளிவா ஒரு விஷயங்களை சொன்னாரு. யார் யார் எதுக்கு லெட்டர் எழுதுறாங்க, யார் யாருக்கு லெட்டர் எழுதுறாங்கன்றதுல இது அப்சல்யூட் பவர் பிளே தான் விஜயன். பவரை அனுபவிக்கிறவங்க அது வேணும்னு நினைக்கிறாங்க. இல்லாதவங்க இங்க என்ன இன்னொரு சிக்கல் இந்த 2 கட்சிகளுக்குமே என்னன்னா, திமுகவோடு கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்க திமுகவை ஒரு ஆளுங்கட்சியாக திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்டல. நீங்க திமுகவினுடைய எக்ஸ்டென்ஷனா போயிட்டீங்க. நீங்க இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் போராட்டங்களுக்கு பெயர் போன கட்சிகள், நீங்க போராட்டமே பண்ணல அப்படின்னு திமுக ஆட்சியில ஒரு 5 வருஷம் அவங்க மேல ஏகப்பட்ட போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த முதிரை விட்டது. ஸோ தாவேக ஆட்சியில அந்த முதிரை வராம பாத்துக்கணும். அவங்களுக்கு உண்மையிலே சிக்கல் இருக்கு நிறைய இடங்கள்ல. அங்க அது என்னன்னா, இவங்க அந்த பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில போயிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அந்த ஒற்றை புள்ளி இப்ப என்னன்னா, அவர் எதிர்க்கிறாரா திமுக அதிகமா பாஜகவை அப்படிங்கிற அந்த இடத்துலதான் இங்கேயும் ஒரு காலு அங்கேயும் ஒரு காலு. இன்னொன்னு, இப்போ இவங்கெல்லாம் வெயிட் பண்றது கூட இப்போ டீலிமிட்டேஷன்ல டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுதுன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்குல்ல. ஒருவேளை டிஎம்கே சப்போர்ட் பண்ணுமா, சப்போர்ட் பண்ணாதா, பாப்புலேஷன் அப்படிங்கிற இடத்துல இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவோன்னு திமுக தலைவர்கள் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நானே ஸ்டோரி எழுதியிருக்கேன். பாப்புலேஷன் அப்படிங்கிற இடத்துல அந்த டீலிமிட்டேஷன் எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாங்கள் அந்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பிளே ஆகுது, எல்லாமே அங்க பிளே ஆகுது. அதனாலதான் சிபிஎம்ல பாருங்களேன், அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவான விஷயங்கள் எல்லாம் சிபிஎம் பேசுறது இல்ல, கொள்கை உறவு இருக்குதுன்றாங்க. சிபிஐலையும் விடுதலை சிறுத்தைகள்ல தான் இந்த முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள்ல முரண்பாடுகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதா பாக்குறேன். ஏன்னா திரு திருமாவளவன் அவர்களே கூட திமுகவையும் விமர்சிக்கிறார், தாவேக்காவையும் விமர்சிக்கிறார். அப்ப என்னன்னா, திமுக ஆட்சியில இவங்களுக்கு அந்த கட்சி பண்ண தவறுகளுக்கெல்லாம் நாம பேர் வாங்கிக்கிட்டோம், இங்க அது நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அந்த இடம் சிவபிரியன் ஷானவாஸ் பேட்டியில ஒரு
பிரியன் தொட்டது. நம்ம அந்த டிபேட் வந்து மறைமுகமா அது மேலதான் நகர்ந்துட்டே இருக்கு. விஜய் அவர்கள் பாஜக எதிர்ப்புல எப்படி இருக்கார் இல்லைன்றதான் இந்த நிலை தடுமாற்றத்துக்கு ஒரு காரணம். ஷானவாஸ் சொல்றார், கடந்த திமுக ஆட்சியில பாஜக எதிர்ப்பில் அவங்க எங்க சமரசம் பண்ணாங்க, நாங்க அமைதியா இருந்தோம்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, ஓவரா நீங்க எதிர்த்துட்டீங்க அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்ல, தாவேக்கா அப்படி இல்லைன்னு ஒரு பட்டியலிடுறார். கிட்டத்தட்ட நேரடியான குற்றச்சாட்டு இல்ல. இதை எப்படி ஒரு விசிக கடந்து போக முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒருத்தர் கடந்து போக முடியாது, அதனாலதான் அவங்க எதுவும் பேசாம இருக்காங்க. அவங்களால கடந்து போக முடியாதுல்ல. இதுல நம்ம நடவடிக்கை எடுக்கணும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும், இல்ல அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்பலாம், அதுக்காக காத்திருத்தலா? அதற்காக அவர் பேசினாருன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே இப்படிதான் அங்க ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு என்ன ஸ்டாண்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. அவருக்கு அந்த விஜய் அவர்களோடு விசிகா சென்றது அவருக்கு ஏற்றுக்கொள்ளும் விஷயம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அது ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்துதான் சொல்லணுங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இஷ்யூவை கலப்புறார். இந்த திருமாவளவனே எனக்கு அமைச்சரவையில் பங்கு பெறுவதில் இஷ்டம் கிடையாது, எங்க கட்சிக்காரங்க எல்லாமே சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க, வெளிப்படையா திருமாவுக்கே விருப்பம் இல்லைன்னு சொன்னார் கமேஷ். அவர் இன்னொன்னு சொன்னார் விஜயன், திரு ரவிக்குமார் அவர்களும் மற்றவர்களும் தான் என்ன வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு பேசினாரு. இது எல்லாமே புதிய தலைமுறைக்கு அந்த பத்திரிகையாளர்களோட விஷயங்களை எனக்கு தெரியாம போன் பண்ணி பேசிட்டாங்க, நான் அதை கண்டிச்சேன், எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றது. அப்ப இங்க ஒரு சிக்கல் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. அதனாலதான் இங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இங்கேயும் பாராட்டுறாங்க, அங்கேயும் பாராட்டுறாங்க.